வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, எப்படியாவது பாட்டி மேல எந்த தப்பும் இல்ல, பாட்டி நிரபராதி, சிவகாமி இறப்புக்கோட காரணம் அந்த முத்து அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த சண்முகம் வச்சிருந்த போன் கூட காணாம போயிருச்சு. அந்த போன் இருந்திருந்தா இன்னரும் உண்மையை நிரூபிச்சிருக்கலாம். ஆனா அது அங்க சுத்தி இங்க சுத்தி ரோகிணியோட கையில தான் இருக்கு. ஆனா யாருக்கும் இன்னும் தெரியல. சோ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டுல இருக்கிற பரமேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பரமேஸ்வரிக்கு யோசனை வருது, நம்ம இந்த வீட்லயே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. சீக்கிரம் அவங்க யாரு, இந்த ரிப்போர்ட்ஸ அந்த குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பம் யாரு அப்படிங்கறது நம்ம பரமேஸ்வரிக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. இதை இப்படியே நம்ம கையில வச்சிருக்கிறது தப்பு. சீக்கிரம் இந்த ஃபைலுக்கு உடமையானவங்க கிட்ட சீக்கிரம் நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்போ இந்த வீட்லயே இருக்கிறது சரிபட்டு வராது, அவங்கள தேடுறதுதான் நல்லது அப்படின்னு பரமேஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரி கிட்ட வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க, சமையல்லாம் ஆகிருச்சா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, சமையல்லாம் ஆயிடுச்சுமா. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாமா, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் மட்டும் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா போதும். ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னது பொறுப்பா? என்ன பொறுப்பு? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மா, அந்த விஷயத்த பத்தி இப்ப என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை ஒப்படைச்ச பிறகு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. பரமேஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களோட ட்ரங்க் பொட்டியை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த ஃபைலை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இது எப்படியாவது உடமையானவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நானும் ரொம்ப முயற்சி பண்றேன். ஆனா அவங்க யாருன்னே தெரியாம எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே. சரி, வேற ஏதாவது இதுல தகவல் கிடைக்குதா அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சிவகாமி அந்த ஃபார்மை இன்னும் நல்லா படிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, சிவகாமி அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க யாரு இன்னாரு எதுவுமே அந்த ரிப்போர்ட்ஸ்ல இல்ல. அப்ப நம்ம பரமேஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் அதுல உள்ள அட்ரஸ பாக்குறாங்க. சோ இந்த அட்ரஸ்க்கு உள்ளவங்க கிட்ட நம்ம போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பரமேஸ்வரி ஃபைனலா ஒரு முடிவு பண்றாங்க. சோ இந்த அட்ரஸ்ல உள்ளவங்க கிட்ட கேட்டு பார்த்தா அவங்க யாருமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபைல உள்ள அட்ரஸ் எடுத்துக்கிட்டு நேரா அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. ஒவ்வொருத்தட்டையா விசாரிச்சு அந்த ஊருக்கும் போயிட்டு பாக்குறாங்க. அது நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க சிவகாமி தங்கியிருந்த ஒரு பழைய வீடு. அங்க போயிட்டு பக்கத்துல உள்ள வீட்டுக்காரங்க கிட்ட இங்க சிவகாமி அப்படின்னு ஒருத்தவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி தங்கியிருந்தாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லையேம்மா, அவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி கேக்குறாங்க, அம்மா, அவங்களோட சொந்தக்காரவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க சொந்தக்காரவங்க தெரியாது. ஆனா அந்த அம்மா பரமேஸ்வரி பாட்டி வீட்டுல ரொம்ப நாளா வேலை பார்த்துச்சு. சோ அவங்க இறந்தப்ப கூட எல்லாரும் பரமேஸ்வரி அம்மா தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. வேணா நீங்க அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்களேன். இதை கேட்டதும் இந்த பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி, நான் அவங்க கிட்ட போயிட்டு கேட்டு பாக்குறேன். இது வரைக்கும் நீங்க தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இது ஒரு சின்ன உதவி தானே, நீங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பாட்டி பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பரமேஸ்வரி அம்மா அப்படின்னு சத்தம் போட பாட்டி நினைக்கிறாங்க, யார் அது இந்த நேரத்துல நம்மள கூப்பிடுறது அப்படின்னு அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில யாருமா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பரமேஸ்வரி கேக்குறாங்க, அம்மா வணக்கம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, முக்கியமான விஷயமா, சரி வாமா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மா, என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு சிவகாமின்னு ஒருத்தவங்களை தெரியுமா? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சிவகாமியா, தெரியுமே, சொல்லுமா.
அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா அவங்கள பத்தின ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னது முக்கியமான விஷயமா? சொல்லுமா, என்ன முக்கியமான விஷயம்? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இது மாதிரி சிவகாமி அம்மா இறந்தப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கான்ஸ்டபிளா இருந்தாரு. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்ஸ் அவர் வச்சிருந்தாரு. ஆனா அவர் என்கிட்ட கொடுத்தாரு. அவரு முத்து அப்படிங்கிறவர்கிட்ட பயந்துகிட்டு இத்தனை வருஷமா இந்த உண்மை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தாரு. இப்ப ரீசெண்டா அவர் இறந்துட்டாரு. ஆனா இந்த ரிப்போர்ட்ஸை யாருக்கிட்ட குடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ரிப்போர்ட்ஸ்ல உள்ள அட்ரஸை வச்சு நான் ஒரு இடத்துக்கு போய் விசாரிச்சு பார்த்தேன். அவங்க வந்துட்டு இந்த அட்ரஸ சொன்னாங்க. உடனே நானும் உங்களை தேடி வந்தேன். உங்களுக்கு சிவகாமி அம்மாவை தெரியுமா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி சிவகாமியா எனக்கு தெரியுமா? இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, உங்களைதான் நான் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்டதான் இந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இதுல என்னதாயி இருக்கு? அப்ப அவங்க சொல்றாங்க, சிவகாமி அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் இது. இது கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, அதுக்கான ஆதாரமா? இங்க பாருமா, இந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு சரியா விவரமா தெரியல. என் பேரனுக்கு தான் இதெல்லாம் தெரியும். என் பேரனை உடனே நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரி அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோவுக்கு நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பாக்கணும்யா. இப்ப எங்க இருக்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் வீட்டுக்கு வரேன் பாட்டி அப்படின்னு. பாட்டியும் சரியா சீக்கிரம் வாயா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேரா பாட்டிய பாக்குறாரு. அங்க இருக்கிற மீனாட்சிய பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு. அப்ப அவங்க நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இது மாதிரி இவன் என் பேரன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இவர் உங்களோட பேரனா அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஆமாம்மா அப்படின்ட்டு. உடனே பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி இது மாதிரி சிவகாமி இறந்தால, அவளோட இறப்புக்கு சம்பந்தமா இவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்காம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா, ஏதோ ரிப்போர்ட்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அது எனக்கு சரியா தெரியல என்ன அப்படின்னு. நீ வாங்கி பாரியா அப்படின்னு. ஹீரோவும் அதை வாங்கி பாக்குறாரு. ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு அதோட ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது சிவகாமி இறந்தாங்கல்ல, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்கள பார்த்து, சரி உங்ககிட்ட எப்படி இது வந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த பரமேஸ்வரி சொல்றாங்க, தம்பி இது சண்முகம் இருக்காருல்ல, அவரு என்கிட்ட இதை கொடுத்துட்டு போனாரு. இதுக்கு சம்பந்தமான குடும்பத்துக்கிட்ட இதை எப்படியாவது நீ ஒப்படைச்சிரு அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. ஆனா யாரு எவருன்னு தெரியாம இத்தனை நாளும் நான் குழம்பி போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதுல உள்ள அட்ரஸ வச்சு இவங்க வீட்டுக்கு வந்தேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, உங்களைதான் நாங்க இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருந்தோம். சண்முகத்தோட பேத்தி இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்துட்டு உங்களை பத்தி சொன்னாங்க. உங்களை நாங்க இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருந்தோம். உங்களை கண்டுபிடிச்சதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ உடனே அத்தைக்கிட்ட கொண்டு போய் காமிச்சு பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். அப்போ ஆஹ் பரமேஸ்வரி கேக்குறாங்க, அப்போ நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த குடும்பமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த குடும்பமே. பாட்டி வந்துட்டு எங்க அத்தை வந்து கோவமா இருக்கிறது பாட்டி மேலதான். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அப்ப கடவுளா பார்த்துதான் சரியா என்னை இந்த இடத்துல கொண்டாந்து சேர்த்திருக்காரு. நல்ல வேலை அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, வேற ஏதாவது இந்த ரிப்போர்ட்ஸுக்கு ஆகுறதுக்குள்ள இதை கொண்டு போய் ஈஸ்வரி கிட்ட காமிச்சு என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமா பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சீக்கிரம் நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா மீனாட்சிய பார்த்து, சரி வாங்கம்மா பாட்டி நீங்களும் வாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லையா, நான் வந்தேன் அப்படின்னா ஈஸ்வரி இன்னும் கோவப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் அவகிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவ கோவம் சாந்தமாகிட்டுன்னா நான் வரேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மீனாட்சியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க ஈஸ்வரி, சந்திரா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வரத பார்த்துட்டு கூடவே அந்த வேலைக்காரமாவும் வரத பார்த்துட்டு,
ஈஸ்வரி நினைக்கிறாங்க இவங்க 2 பேரும் எங்க போயிட்டு வராங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா இந்த வீட்டு வேலைக்காரி கூட அந்த டிரைவரோட பேச்சு கேக்குது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா அமைதியாயிரு, என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்தை உங்ககிட்ட நான் சொன்னேன்ல பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு, கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நிரூபிக்க போறேன். இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு செம ஷாக் ஆகுது. என்ன இது புதுசா வளர்றான் அப்படின்னு. ஈஸ்வரி வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இவன் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தணும் அப்படின்னு இவன் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதையெல்லாம் நீ நம்பாதக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்றாங்க, அம்மா வணக்கம்மா, என் பேரு பரமேஸ்வரி இல்ல அப்படின்னு பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே என் பேரு மீனாட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப அதை மாத்தினதுனாலதான் இப்ப இந்த வீட்டுல ரொம்ப பெரிய ஒரு உண்மையை வந்துட்டு நான் சொல்லாம இருந்துட்டேன். இங்க பாருங்கம்மா, சண்முகம் இருக்காருல்ல, கான்ஸ்டபிள் இறந்தாரே, அவருடைய மனைவிதான் நானு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா இவ ஒண்ணும் மனைவி இல்லையேக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி கொஞ்சம் அமைதியா இருடி அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க சித்திய அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, இத்தனை நாளும் சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு பரமேஸ்வரி பாட்டி தான் காரணம் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு கோவத்துல இருந்தீங்க. ஆனா இப்போ அவங்க இறந்ததுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு, பாருங்க ரிப்போர்ட்ஸ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எதுவுமே உண்மை இல்லக்கா, இது எல்லாமே பொய்யுக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த ரிப்போர்ட்ஸை நான் கையோட எடுத்துட்டு வந்தேன், இந்த ரிப்போர்ட்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த ரிப்போர்ட்ஸை பாக்குறாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா பார்த்ததோட ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல தன்னுடைய அம்மா எதனால இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அப்படியே இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே வந்துட்டு பொய்யுக்கா, இவன் எப்படியாவது வந்துட்டு அவன் பாட்டி மேல தப்பில்ல அப்படிங்கிறதுக்காக நிரூபிச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், அவன் பொண்டாட்டி கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ சொல்றத நீ நம்பாதக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி இந்த ரிப்போர்ட்ஸ்ல எல்லாமே உண்மையா இருக்கு, இதை எப்படி இல்லைன்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த இதுல இருக்கிறது எல்லாமே உண்மை, நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபத்தோட பேசுறாங்க. சோ கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த உண்மை எல்லாத்தையுமே நிரூபிப்பாரு. அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. ஸோ லாஸ்ட் வீக்ஸ் வந்து ஸ்டோரிஸ் பார்த்தா ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. என்னடா இப்படி ஸ்லோவா ஸ்டோரிஸ் கொண்டு வராங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி பார்ப்போம் அப்கமிங் எபிசோட் ஸ்டோரிஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே பிடிக்குமா? நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஸ்க்ரன்ச்சீஸ் அவைலபிளா இருக்கு. பிளாக் கலர் ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் பிங்க் கலர் ஸ்க்ரன்ச்சீஸ் அவைலபிளா இருக்கு. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்கும். நீங்க ஹோல்சேல் பண்றீங்க அப்படின்னா 70 ரூபீஸ்க்கு நீங்க 12 ஸ்க்ரன்ச்சீஸ் வாங்கலாம். மினி ஸ்க்ரன்ச்சீஸ் இது எல்லாமே கண்டிப்பா உங்களால ஒவ்வொரு ஸ்க்ரன்ச்சீஸும் 15 ரூபாய் வரைக்கும் நீங்க சேல் பண்ணலாம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. லாஸ்ட் வீக்கா நம்ம ஹீரோவோட கதை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன். எப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு அதிகமா வந்து ஸ்கிரீன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அடுத்ததான் ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க, என்னன்னா இந்த ஸ்டோரியில வந்து மயிலு மட்டும்தான் ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவருக்கு போயிட்டு இப்படி கஷ்டத்தை கொடுக்காதீங்க, அவரு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்வளோ எபிசோட்ஸ் ஆயிடுச்சு ஆனா இன்னும் ரேவதி கார்த்தியோட லவ் சீன்ஸை எங்களால சுத்தமா பார்க்கவே முடியலையே அப்படின்னு ரொம்ப ஒரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்போம் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு.